எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. மேடம தனியா பார்க்கவே முடியல. எப்பவும் 3 பேரும் ஜோடியாவே சுத்திட்டு இருக்கீங்க. அது சும்மா. நானும் ரொம்ப நேரமா உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் எனக்கும் டைம் கொடுக்கணும்ல. அப்படியா? என்ன பேசணும்? ம் இது என்ன கேள்வி? அப்புறம்னா என்ன பேசணும்னா? நீங்க தானே இப்ப சொன்னீங்க ஏதோ பேசணும்னு, அதான். ஆனா அப்பனா திஸ் இஸ் டூ மச். ஓகே, இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? அப்புறம் இங்க பாரு. அது நம்ம 2 பேருக்கும் தான் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? நல்லா ஜாலியா இருக்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக கொஞ்சமாச்சும் கட்டிக்க போற புருஷனுக்கும் டைம் கொடுக்கணுமா? எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் ஜாலியா இருந்தா எப்படி? எனக்கும் உன்கிட்ட கொஞ்ச நேரமாச்சும் பேசணும்னு தோணும்ல. சரி, நல்லா சரி. என்ன பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதுல்ல? சாச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மாதான். சரி, நம்ம ஸ்கூல்ல இருந்து இன்னும் யாருமே வரலையே, என்னன்னு ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? ஆமா, அப்ப நான் கேட்டேன். எல்லாம் வந்துட்டே இருக்காங்களாம். பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்க. எப்போனாலும் உள்ள வரலாம். ஓ. அவங்கெல்லாம் யாராச்சும் வந்தாங்கன்னா சுத்தமா என்னால உன் பக்கத்துல கூட வர முடியாது. மேடம் தான் இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மாதிரி தானே ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. இன்னும் இந்த வீட்டு பொண்ணுன்னு தெரியாதே. அதனால எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட தான் இருந்தாகணும். அதான் அவங்க எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். அதெல்லாம் சரி, அதுக்காக இவ்ளோ பக்கத்துல? ஏன் நான் பக்கத்துல வரக்கூடாதான்னு? சாச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. இருந்தாலும் வேண்டானா சொல்லிடுமா, நான் நகர்ந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இப்படி இருங்க, எனக்கு ஓகே தான். உங்களுக்கு இந்த குர்தா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியா? ம். உங்களுக்கும் இந்த ஆஃப் சாரி ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேருக்கும் இதே மாதிரி கல்யாணம் ஆக போகுதுல்ல. ஆனா ஒண்ணு, நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே ரொம்ப நாளா டைம் எடுத்துக்க கூடாது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கப்புறமும் என்னால தனியா இருக்க முடியல. அந்த வீட்ல தனியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரி இருக்கா பண்ணா. நீங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. தனியாக இருந்து வெறுப்பாகி போச்சு, நீ வந்ததால என் சோகம் போச்சு. பெருமூச்சு விட்டேன், சூடான மூச்சு, ஓ வாசம் பட்டு. இல்லை, ஆனால் எனக்கு புரியுது. கண்டிப்பா உங்களுக்கு திடீர்னு கல்யாணம் ஆகி வரணும்னா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ப்ளீஸ் எனக்காக சீக்கிரமா ஒத்துக்கோங்களேன். எனக்கு இங்கே நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ்லாம் வராங்க, அங்கே பாருங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீங்க பாருங்க. ம். ஹாய் மேம், வாங்க. மேம், நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களோ? உங்களை மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தால் ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி ஆஃப் சாரிலலாம் வந்திருக்கலாம். எங்களை பாருங்கள், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே போகணுன்னாலும் எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு புடவையில தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேம், இந்த ஆஃப் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் சொன்னது என்னமோ கரெக்டு தான் மேம். அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க. கல்யாணம் வரையும் தான் இந்த ஆஃப் சாரியெல்லாம் கட்ட முடியும், அதுக்கப்புறம் எங்கடியே போய் கட்ட போகிறேன்னு. அதான் கல்யாணம் வரையும் கட்டிக்கலான்னு. கரெக்டு தான் மேம், அழகாக இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ மேம். என்ன மேம் இவ்வளோ லேட்டாக வரீங்க? இல்லை மேம், இன்னைக்கு வர வழியில் செம்ம டிராஃபிக், அதான் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா மேம்? எல்லோரும் சேர்ந்தே போய் சாருக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம் மேம், அதனால தான் நானும் இன்னும் போகவே இல்லை. யாராச்சும் கூட கம்பெனி கிடைச்சா நல்லா இருக்குமேனு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓ, ஓகே ஓகே மேம். பிரின்ஸிபல் சார் வந்திருக்காரு போல மேம், பார்த்தீங்களா? பிரின்ஸிபல் சாரும் கரஸ்பாண்டன்ட் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா மேம்? அவர் முன்னாடியே வந்துட்டாரு, முன்னாடியே போய் அவர்கிட்ட பேசிட்டேன். ஓகே ஓகே மேம். நல்லா பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல மேம்? சும்மாவா சொல்லணும், கரஸ்பாண்டன்ட் சார். அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நல்லா கிராண்டாக இருக்குது மேம், சூப்பராக இருக்குது பார்க்கவே. நாங்களும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தோம். அதுவும் ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்கும் போல் மேம்.
ஆ ஆமாம் மேம், அதான் சார் கல்யாணம் சிம்பிளாக நடந்துருச்சுல்ல மேம், அதனால ரிசப்ஷன் நல்லா கிராண்டாக இருக்கு போல. ம், கரெக்டு தான் மேம். வாட் சூர்யா, வந்ததுல இருந்து பாக்குறேன் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் குமார், நாம செய்யாம அப்புறம் வேற யார் செய்வாங்க. கார்த்தியும் ரொம்ப பிஸியா இருக்கான், அதான். ஆமா சூர்யா, பார்த்தேன். சரி குமார், டின்னர் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் போய் சாப்பிடுங்க, டைம் ஆயிட்டே இருக்குல்ல. கொஞ்ச நேரம் ஆகட்டும் சூர்யா, சாப்பிடலாம். ஓகே ஓகே. சரி சூர்யா, நீங்க பாருங்க, அப்பா அம்மா அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நான் போறேன். ஓகே குமார். அட கயல் மேடம், என்ன இப்பதான் நான் இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சதா? ம், சூர்யா இருங்க. ஓய், என்ன இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிற? யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க, நகரு. ம், கொஞ்சம் அப்படியே சுத்தி முத்தி பாருங்க, யாராச்சும் தெரியுறாங்களான்னு. எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் அங்க சாப்பிட போயிட்டாங்க. ஸோ இங்க யாரும் இல்ல. நான் உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன் சூர்யா. எவ்வளோ நேரமா உங்களை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என் கண்ணுல நீங்க படல. என்னது, என்ன தேடினியா? எதுக்கு? இது என்ன கேள்வி? நான் இன்னைக்கு இங்க வந்ததுலேருந்தே உங்களை பார்க்கவே முடியல. எப்பவும் கூட ஆள் இருந்துட்டே இருந்தாங்க, பிஸியாவே இருந்தீங்க. உங்ககிட்ட தனியா பேசணும்னு எனக்கு தோணும்ல. கரெக்டு தான், ஆனாலும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சூர்யா. ஆனா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். நீங்களும் கண்ணிலே படல. நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. ஆ, இதுக்கு இவ்வளோதான் ரியாக்ஷனா? அவ்வளவுதான். அப்புறம் இதுவே நான் ரெட் கலர்ல போட்டிருந்தேன்னா உடனே வரைஞ்சு கட்டிட்டு நீங்களா தேடி வந்திருப்பீங்கல்ல. ம், ஆமா. ம், ம். ஏய், உனக்கே நல்லா தெரியும் எனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் கையல் போட்டா ரொம்ப அழகா இருப்பா. அதான். இது நல்லா இல்லாமலாம் இல்ல, நல்லா இருக்கு கையல். சரி சரி. சூர்யா, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா புரியல. எல்லோ கலர் ட்ரெஸ்ஸ பார்த்தா எனக்கு என்ன தோணும்? என்னது? சீச்சி சீச்சி, நான் ஒன்றும் ட்ரெஸ்ஸை பற்றி கேட்கல. வேற ம், இங்க என்ன நடக்குது? என் அண்ணா அன்னைக்கு ரிசப்ஷன் நடக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இதுல போய் என்ன தோணணும்? அதெல்லாம் எதுவும் தோணலையே. சூர்யா, நிஜமாவே எதுவுமே தோணலையா? எனக்கு உனக்கு எனக்கு இதை பார்த்த உடனே எப்போ இதே மாதிரி நாம ரெண்டு பேரும் நிப்போன்னு தோணிட்டே இருக்கு. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சு ஏய், உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல இத பத்திலாம் யோசிக்க கூடாதுன்னு. கையல், நான் என்னமோ நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்ட மாதிரி. நான் என்ன அப்படியா கேட்டேன்? இதை பார்த்த உடனே தோணுதுன்னு உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். சரி, யார்கிட்ட என்னால சொல்ல முடியும்? அதான் வந்து சொன்னேன். அது ஒரு தப்பா? தப்பு இல்லதான், ஆனாலும் இப்ப சொல்றது தப்புதான். சூர்யா, நல்லா தெளிவா குழப்புறீங்க. கையல், விளையாடாத. உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், உன் படிப்பு முடிகிற வரையும் இந்த மாதிரி தாட் எதுவும் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு. உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு மறந்துட்டியா என்ன? அந்த ஆம்பிஷனை நோக்கி தான் இவ்வளோ நாளா நீ போயிட்டு இருந்த, மறந்துடாத கையல். என்ன சூர்யா, இப்படிலாம் சொல்கிறனாலலாம் என் ஆம்பிஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னதை தான். நான் நினச்ச மாதிரி என் ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணிட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? வெரி குட். ஏங்க, ஆனால் உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல தெரியுமா? எல்லாரும் எப்படா பொண்ணு ஓகே சொல்லுவா, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலான்னு யோசிப்பாங்க. நீங்கள் என்னென்னா, நானே ஓகே சொல்லிட்டேன், நானே கல்யாணத்துக்கு ரெடின்னு சொன்னாலும் இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டேன்றீங்க. என்னோட ஆம்பிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா கையல், எனக்கு பொறுத்தவரையும் ஏன் பொண்டாட்டி எப்பவும் அவன் நினைச்சத நடத்தணும். ஸோ அவளோட ஆம்பிஷனுக்கு எப்பவும் நான் குறுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னோட ஆசை என்னவோ அது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். உன்னோட ஆசை தான் என்னோட ஆசை. முன்னாடி வேணா நீ மட்டும் அந்த ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா இப்போ எனக்கும் அந்த ஆசை இருக்கு கையல். எனக்காக நீ செய்வதானே? கண்டிப்பா சூர்யா, கண்டிப்பா. உண்மையா நான் ரொம்ப 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 லக்கி. நீங்க கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். போதும் போதும்மா. சரி, ரொம்ப நேரமா இங்கே நின்று பேசிட்டு இருக்க, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க, நீ நகரு. ம், எப்ப பார்த்தாலும். சரி, போறேன். கோச்சு கதை செல்லம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. சரி. என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவன், யாரவ நூத்துக்கு நூறவன், அவன் தான் என்னவனா, உரலையவன் கலையவன்.
அடடே என் பட்டுக்குட்டி குட்டி ஏஞ்சல் மாதிரியே இருக்காளே. Dress சூப்பரா இருக்குடா. என் பட்டுக்குட்டிக்கு Dress சூப்பரா இருக்கே. பாப்பா Dress அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாக்கு தெரியா? அம்மா போட்டுக்கிட்டுமா? எதை கத்துக்கிட்டாலும் இல்லையோ இந்த நோ சொல்ல யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு தெரியல. எது கேட்டாலும் நோ 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 தான். என்ன நீங்க அவ எங்க பொண்ணு, அவளுக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நாங்க யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கப்போ கேட்டிருப்பா. பாத்தீங்கல்ல எங்க பொண்ணு நாங்க பேசுறத கேட்டே எவ்வளவு நல்லா பேசுறான்னு. நீங்க தான் வச்சுக்கணும். உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்கப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஏடி எப்ப பார்த்தாலும் உனக்கு என் பொண்ணு கூட சண்டை போடலன்னா தூக்கமே வராதுல்ல. எப்ப பார்த்தாலும் அம்மா பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறீங்க. மாமியாரும் மருமகளும் மாறி 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 சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அப்பா அப்பா உங்க பொண்ணை நான் எதுவுமே சொல்லல. போதுமா? ஒன்னு சொல்லிடக்கூடாது. வீட்டில் இருக்க எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருங்க. பாக்குறேன் நல்லா செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. பெருசாகி உங்க பேச்செல்லாம் கேட்கறாளான்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் எங்க பொண்ணு கேப்பா அண்ணி. சும்மா இருங்க அண்ணி, சின்ன குழந்தைகிட்ட. ஆதி சொல்லுங்கண்ணா. ஆதி ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூடயும் ஒரு போட்டோ கம்பல்சரி எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பாண்ணா. அண்ணே இங்க பார்த்து போஸ் கொடுங்க. அபிக்குட்டி அப்பா கிட்ட இருந்ததெல்லாம் போதும். அப்புறமா நீ அப்பா கூட இருக்கலாம். இப்ப வாங்க நம்ம போலாம். என்ன நீ? ஒன்றும் இல்லாதி, ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து கூட 10 நிமிஷம் ஆச்சு. நீங்களும் இப்போ பார்த்து முடிப்பீங்க அப்போ பார்த்து முடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்த்தா 2 பேரும் திரும்புகிற மாதிரியே தெரியல. எவ்வளோ நேரம் நாங்களும் இங்கே நிற்கிறது. அதனால தான்ப்பா நாங்களே கூப்பிட்டுட்டோம். கொஞ்சம் இந்த பக்கமும் பார்த்து ஒரு ஃபோட்டோக்கு மட்டும். பாருங்கண்ணா அண்ணி எப்படி கிண்டல் பண்றாங்க. வர வர அனிதா அண்ணி ரொம்ப கிண்டல் பண்றாங்க. டேய் உண்மையாதான்டா, நாங்க எப்போ வந்தோன்னு தெரியுமா? பார்க்கலாம். வீட்டுக்கு போய் பொறுமையா உன் பொண்டாட்டிய உட்காந்து நல்லா சைட் அடிச்சுக்கோங்க. இப்போ போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க. அண்ணா. கொழுந்தனாரே. அண்ணி. நவ் நோ ப்ராப்ளம், யூ கண்டினியூ. அண்ணி. டே அண்ணா கொஞ்சம் எங்களையும் பாருடா. டேய் என்னடா பிரச்சனை? வரவங்க எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எல்லாரையும் தான்டா பார்த்து பேசிட்டு இருக்கேன். தெரியுதுடா, நல்லா தெரியுது. டேய் என்னண்ணா பண்றது? ரொம்ப நேரமா நாங்களும் உங்க தானே பார்த்துட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட இப்படி சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. பாத்தீங்களாண்ணா, நாங்க ஒன்றும் உங்களை கிண்டல் பண்ணல. அண்ணி கூட சிரிக்கிறாங்க. அப்ப பாத்துக்கோங்க. என்ன நித்யா நீ எப்படி சிரிக்கிற? பாரு எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. அவங்க சொல்றது உண்மைதானே, அதான். அடியே சரி போட்டோ எடுத்துட்டு நாங்க கிளம்பிடுறோம். அதுக்கப்புறம் பேசிக்கோங்க. வாங்கட்ட. வரோம்ப்பா. 2 பேரும் இன்னைக்கு போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என் பொண்ணு என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். சந்தோஷமா இருங்க. மாமா. சொல்லுமா. என்ன மாமா மறந்துட்டீங்களா? எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு இன்னும் நீங்க ட்ரீட்டுக்கு ஏற்பாடே பண்ணல. இப்போ ரிசப்ஷனும் வச்சாச்சு. சீக்கிரமா ட்ரீட் கொடுத்துருங்க. அவ்வளவுதானே குழந்தையாரே, கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்போ ஓகே. அம்மா. வாங்கத்த. வாங்க அஸ்வின். வாங்க மாமா. கங்க்ராட்ஸ் மாப்ள. என் தங்கச்சி எப்பவும் உங்க கூட இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுக்கு ஆசை. என்ன மச்சான் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போ இவ உங்க தங்கச்சி மட்டும் இல்ல, என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்கு எந்த குறைச்சலும் இருக்காது. அவளை எப்படி சந்தோஷமா பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்குவேன். நீங்க எதையும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? நித்யா எப்பவும் எங்க வீட்டு மகாராணி தான். அதனால எங்க மகாராணிக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துப்போம். அப்பா. என்னாச்சு நித்யா? கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ற வேண்டிய சமயம் இல்ல. அப்புறம் பாத்துக்கலாம். சோ சிரிச்ச முகத்தோட இரு, போட்டோ எடுத்துக்கலாம். மாமா. என்னம்மா? உங்க அத்தை பொண்ணு மூஞ்சில சிரிப்பே வராதோ? எப்ப பார்த்தாலும் உம்மனே தான் இருப்பாளாங்க. அவளுக்கெல்லாம் சிரிக்கவே தெரியாதோ? ஏய் எதுக்குடி இப்ப அவளை பத்தி கேட்டுட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் உருன்னே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. புருஷன் கூட தானே வந்திருக்கா, மாமனார் மாமியார் கூட தானே வந்திருக்கா. கொஞ்சம் ஜாலியா சிரிச்சிருந்தா என்னவா? எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உம்முனே வச்சிருக்கா. எப்பா எப்படிதான் இவ்வளோலாம் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா கூட கலகலன்னு பேசி சிரிக்கலாம்ல. அவ புருஷன்கிட்டே பேசி என்னால பார்க்க முடியல. என்ன அனிதா நீ? அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். மத்தவங்கள பத்தி நாம எதுக்காக யோசிக்கணும்? நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா என்னவோ தெரியலங்க, அப்படியே அவளை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது.
அதுவும் இன்னைக்கு வந்த உடனே மாமான்னு உங்களை கூப்பிட்டா பாருங்க, அப்படியே எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என்னது புரியல? ஏய், நீ தானே சொன்ன அவ என்னோட அத்தை பொண்ணு, சின்ன வயசுல இருந்து என்ன மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ என்ன மாமான்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுவா? அப்படிதான் கூப்பிடுவா. நீ எதுக்காக அதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவ மாமான்னு கூப்பிட்டா நல்ல குளு குளுன்னு இருக்கோ? என்னது? ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்லை. அனிதா அனிதா, அவ என்ன மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவா? அவ என்ன நினைச்சு கூப்பிடுறான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவ கூப்பிடுறதுக்கு நீ ரியாக்ட் பண்றது பத்தியா? அத பாக்குறதுக்கு நல்லா கிளுக்கிளுன்னு இருக்குடி. உள்ளுக்குள்ள இருந்து பொசசிவ் நல்லா எட்டி பாக்குது, நல்லாவே தெரியுது. ஆனா இது கூட ஒரு பக்கம் நல்ல ஜாலியா தான் இருக்கு. பெண் இல்லாத ஊரிலே அடியாள் பூ கேட்பதில்லை. என்னடா பட்டு? அபி, பட்டு, ஏற்கனவே உடம்பு சரியில்லடா, நல்லா சளி பிடிச்சிருக்குல்ல. இப்ப போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பாப்பாக்கு காய்ச்சல் வந்துடும். அப்புறம் அப்பா பாப்பாக்கு ஊசி போட்டுருவேன், பரவாயில்லையா? ஆரம்பிச்சிட்டால உங்க பொண்ணு, அடுத்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. அனு, நீ இருக்கியே, கொஞ்ச நேரம் சும்மா இருடி. நானும் என் பொண்ணும் தானே பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்காக தேவையில்லாம தலையிடுற? அமைதியா இரு. எனக்கு என்ன வந்துச்சு? நீங்களாச்சு, உங்க பொண்ணாச்சு, நாளா எதுவும் சொல்லலப்பா. சரிடா அபிக்குட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா வாங்கி தரேன். இப்போ அமைதியா இருக்கணும். பட்டு, வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, அடம் பிடிக்க கூடாது. ஹாப்பி மேரிட் லைஃப் சார், ஹாப்பி மேரிட் லைஃப் மேம். தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சார், உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போலாம் தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். இதுக்கப்புறம் போய் சாப்பிடுறோம் சார். ஓ, ஓகே ஓகே, சரிங்க சார், போய் எல்லாரும் சாப்பிடுங்க. ஆல்ரெடி டைம் ஆச்சு இல்லைங்களா? அருண், பாத்துக்கோடா. யூ டோன்ட் வரிடா மச்சான், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அனிதா, சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் வேணுமா? சாப்பிட்டீங்களாம்மா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம்டா. நீயும் அனுவும் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க போல. நீங்க 2 பேரும் போய் சாப்பிடலாம்ல. இல்லம்மா, எல்லாரும் சாப்பிட்டோம். இப்போ ஏதோ பசிக்கல. எப்படியும் நித்யாவும் ஆதியும் கூட இன்னும் சாப்பிடவே இல்லைல்லம்மா. பார்த்துக்கலாம், அவங்களுக்கு யாராச்சும் கம்பெனி கொடுக்கணும்ல, அதனால தான் வெயிட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் முடிட்டோம், அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம்மா. சரிடா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க. சாந்தி, என்னங்க? சாந்தி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இங்க? எனக்கு ஆஃபீஸ் போகணும், அதனால நான் கிளம்புறேன். நீலாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ராத்திரி நேரத்தில் என்ன ஆஃபீஸ் உங்களுக்கு? ஏய், அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்குடி. எதுவும் சரியா இருக்க மாதிரி தெரியல. நான் போனாதான் சமாளிக்க முடியும். நான் அதனால ஸ்ட்ரைட்டா ஆஃபீஸ் போறேன். அங்க ட்ரெஸ் இருக்குல்ல, நான் மாத்திக்கிறேன். நீயும் பையனும் வீட்டுக்கு கிளம்புங்க. அப்படியா? சரி சரி, ஒரு நிமிஷம். அனிதா, சொல்லுங்கம்மா. அனிதா, இதுவரையும் சூர்யாவோட அப்பாவை நீ பார்த்ததே இல்லைல்ல? இவருதாம்மா சூர்யாவோட அப்பா. ஓ, அப்படியா? வணக்கம்ப்பா. ஏங்க, இந்த பொண்ணு தான் அனிதா, கார்த்திகோட பொண்டாட்டி. அப்படியா? வணக்கம்மா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ஆ, சாப்பிட்டேம்மா. சரிங்கப்பா. சரி சாந்தி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிங்க. என்னப்பா தம்பி, இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லை, அனிதாவும் சாப்பிடல. எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடலாம்ல. சாப்பிட்டுக்கலாமா? அனிதா கிட்ட சொன்னேன். அவ நித்யாவும் ஆதியும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டா. அண்ணா, நீயும் இன்னும் சாப்பிடல. நாங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டுட்டோம்ப்பா. சரிங்கம்மா. தம்பி, அஸ்வினை பாத்தீங்களா? அத்தை, அவரு டைனிங்ல தான் இருக்காரு. என்னதான் பரிமாறத்துக்கு ஆள் இருந்தாலும் கூட இருந்து ஒருத்தர் பாத்துக்கணும்ல அத்தை. அதனால அவரும் கவினும் அங்கதான் இருக்காங்க. 2 பேரும் தான் அத்தை பாத்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் சொல்லணுமா அத்தை? சொல்லணும்னா நான் வேணா வர சொல்றேன் அத்தை. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. அவன் அங்கே இருந்தானா சரி. பையன் பசி தாங்க மாட்டானா, அதான் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா. அவங்க அப்பா வேற எங்கே இருக்காருன்னு தெரியல. பார்த்தீங்களா? அங்கிள் அப்பா கிட்ட தான் நின்று பேசிட்டு இருந்தாரு. அங்கதான் இருந்தாங்க. அப்பனா சரிங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. ஸ்டாப் இட் அசோக். ஒரு ஒர்க்கை கொடுத்தா அதை கூட உங்களால ப்ராப்பரா பண்ண முடியாதா? எல்லாத்துக்கும் நானே வரணும்னா எப்படி? ஒரு மீட்டிங்கை கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கெல்லாம் என்ன மேனேஜரோ தெரியல. வேங்க, வரேன். சீ, மா, என்ன பண்றீங்க? வாங்க.
வரேன்டா அனிதா. அம்மா வைஷுவை பாத்தீங்களா? அனிதா, வைஷு அங்க கயல் கூட தான் இருந்தா, அங்கதான் இருப்பா பாரு. சரிங்கம்மா, நீங்க சீக்கிரம் வாங்க, நான் போய் அவளை பாக்குறேன். சரிம்மா. இந்த பொண்ணு என்ன அங்க இருந்து அம்மா அம்மான்னு கத்தி பேசிட்டு இருக்கு? அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணை பார்த்தா டக்குன்னு நமக்கு ஏன் ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கு. இந்த பொண்ணு யாரா இருக்கும்? யார் இந்த பொண்ணோட அம்மாவா இருக்கும்? பின்னாடி தானே இந்த பொண்ணு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா பின்னாடி தான் இருக்காங்களோ? பார்க்கலாமா? இதுல என்ன தப்பு இருக்கு? பார்த்தா எந்த தப்பும் இல்லை.